ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் கேட்ஸ். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை 2 கைப்பிடி, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கருப்பு உளுந்திருந்தால் இன்னும் நல்லது, பெருங்காயம் சிறிதளவு, கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா 1 இருந்தால் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு அது சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் போதும். நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பெருங்காயத்தை போட்டு பொரிச்சிக்கலாம். பெருங்காயம் பொரியிற வரைக்கும் அதில் அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அதுலேயே மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாம். மிளகா செவக்கிற வரைக்கும் அதில் வறுத்துக்கணும். மிளகாய் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது உளுத்தம்பருப்பையும் அதிலேயே போட்டு செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவரட்டும். ரொம்ப தீய விடாமல் செவக்கிற வரைக்கும் வறுத்தா போதும். கருவேப்பிலை முடி வளர்ச்சியை தூண்டும். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ உளுந்து வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது கருவேப்பிலையை போட்டு வறுத்துக்கலாம். அந்த கலர் மாறுற வரைக்கும், ரொம்ப மாறாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சிடணும். இதை எடுத்து வச்சுட்டு இது கூட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் முதல்ல அந்த பெருங்காயம், மிளகாய், உளுத்தம்பருப்பு, வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கணும். கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பொடியை நம்ம தினமும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும்.